கடவுள் சொல்றாங்க சாமி, நல்லது கெட்டது அவரே செய்யறான்னு சொல்றாங்க சாமி. கடவுள் எப்பவுமே நல்லதும் செய்யறதில்லை கெட்டதும் செய்யறதில்லை. நல்லது கெட்ட செய்யறது மனுஷன்தான். கடவுளுக்கு நல்ல செய்யற வேலை கெட்ட செய்யற வேலை அவருக்கு வேலையே கிடையாது, அவருக்கு வேற தொழிலே கிடையாது. உலகத்துல உன்னை படைச்சு விட்டாச்சு. நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலும் அது உன்னை சார்ந்ததை தவிர கடவுளை சார்ந்தது இல்லை. ஆனா பழி கடவுள் மேல போட்டுக்கின்னு கொடுக்குறோம் மனுஷன். கடவுளுக்கு எந்த காரியத்தையும் செய்யறதில்லை. இயற்கை அது. இயற்கை வந்து ஒருத்தருக்கு நல்லது. இப்போ ஒரு புயல் காத்து வருது, கெட்டவனை நல்லவனை மட்டும் அடிக்குதா இல்ல எல்லாரையும் அடிக்குதா? வெயில் காயுது, ஒருத்தனுக்காக நல்லவனுக்காக காயுதா எல்லாருக்கும் காயுதா? இருள் வருது, ராத்திரி நிலவு வருது, அது நல்லவனுக்காக வருதா கெட்டவனுக்காக வருதா? அப்போ எல்லாருக்கும் வருது. இயற்கைன்றது எல்லாருக்கும் உகந்தது, ஒரே மாதிரி தான் இருக்கும். நல்லது கெட்டதே இயற்கையில் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். காற்று வந்து உயர்ந்த ஜாதிக்காக அடிக்குது, வெயில் வந்து உயர்ந்த ஜாதிக்காக காயுது. உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி எல்லாம் மனுஷன் மனசுல இருக்கிறத தவிர வெளி உலகத்தில் இல்லை. இயற்கையில் எந்த மாற்றமும் கிடையாது. இயற்கை என்றது 5 பஞ்சபூதத்தை சார்ந்தது. ஆனால் கடவுள்ன்றது அதையும் கடந்தது. அது யாருக்கும் நன்மை செய்யறதில்லை, யாருக்கும் தீமை செய்யறதில்லை. ஆனால் மனுஷன் வாழ்க்கை நீ நல்லா இருந்தால் கடவுள் என்னை நல்லா வச்சுக்கிறாருன்னு சொல்கிறேன். நான் கெட்டு போட்டேன்னா கடவுள் பாரு என்னை கெடுத்துட்டான், நான் ஊந்து கும்பிட்றேன்ற. இது ரெண்டுமே என்னை சார்ந்ததை தவிர உன்னை சார்ந்ததை தவிர கடவுளை சார்ந்தது எதுவுமே கிடையாது. கடவுளுக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் அறியாமையில் நம்ம எல்லா பழியும் கடவுள் மேலே போட்டுக்கணும். அது அறியாமை. யாரையும் நல்லவனாகவும் இருக்க சொல்லலை, யாரையும் கெட்டவனாகவும் இருக்க சொல்லலை கடவுள். வாழ்க்கையில் அன்போடு இருங்கன்னு தான் ஆண்டவன் சொல்லி இருக்கிறாரு. ஆனால் அந்த அன்பு இல்லாமல் மனுஷன் அகங்காரத்தில் கெட்டு போய் இருந்துக்கிறான். அதனால அந்த அகங்காரத்தை விட்டுட்டு அன்பை வளர்த்தாங்கன்னா எல்லாருக்கும் நல்லது. ஆனால் அகங்காரத்தை வளர்த்தா பல பேருக்கு தீமை தான் நடக்கும், நன்மை நடக்காது. அதனால அன்பை வளர்க்க கற்றுக்கணும். ஆண்டவனுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. இறந்த பிறகு ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போறான் நரகத்துக்கு போறான்னு சொல்றாங்க சாமி. இதுக்கு வந்து சாட்சி இருக்கா சாமி? ஒரு எப்படி தெரிஞ்சுக்கிறது சாமி? கம்பெனியா வச்சுன்னுக்குறாங்க, சொர்க்க கம்பெனி நரக கம்பெனின்ட்டு. வேலை எனக்கு கூட வேலை இல்லாத எனக்கு கூட வேலை கிடைச்சா போயிடுவாங்க. அங்கே சொர்க்க கம்பெனியும் கிடையாது, நரக கம்பெனியும் கிடையாது. இது மனுஷனுடைய கற்பனை. இது சொர்க்கம் நரகம். நீ சுகமா வாழ்ந்தீங்கன்னா உனக்கு சொர்க்கம், நான் துன்பப்பட்டு வாழ்ந்தா நரகம். நரகமும் சொர்க்கமும் பூமியில் இருக்கிறத தவிர பெரிய தனி உலகம் வச்சுக்கின்னு வாழலை, கம்பெனி நடத்தல யாரும்.